எபிசோட் 6 இன்னைக்கு போஸ்ட்மேன் வேலையை தான் பார்க்க போறான். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே துண்டு சீட்டை கையில மாத்திட்டே இருக்கானுங்க. இந்த பக்கம் செகிக்குவன்மே ஒரு லெட்டரை கையில எடுக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, எக்கச்சக்கமா இருக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு நோட்ஸையும் எடுத்து அச்சடிக்கிறது தான் இவனோட வேலை. இதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்த அவளுக்கு ஒரு நோட்ஸ் தூக்கி போடுறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க இவளோட சோடா புட்டி ஃப்ரெண்டு செகிக்குவன் இப்போ ஒரு போஸ்ட்மேனா ப்ளே பண்ணிட்டு இருக்கான், நாம அவனை வச்சு விளாடலாம் அப்படின்னு சொல்றான். இவன் ஸ்டாம்ப் குத்தின எல்லா போஸ்டையுமே இப்ப கை மாத்தி விடுறான். அது இப்ப பரவலா பிரியுது. இந்த பக்கம் இவளோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ரிப்ளை லெட்டர் அனுப்பிச்சு விடுன்னு சொல்றா. சரி கழுதை எழுதி விடுவோன்னு இவளும் எழுதுறா. பட் அவளை பத்தி இல்லாம, செகிக்கும் நீ பண்றது சரியில்லை, கிளாஸ் ரூம்ங்கிறது படிக்கிறதுக்கு, பட் நீ அதை தர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எழுதிட்டு மடிச்சு அவங்க கிட்ட கொடுக்குறா. அப்போ அவன் ஒரு ஷீட்டை நீட்டுறான். அது என்னன்னா, கொடுக்க போற லெட்டருங்கிறது இந்த சைஸ்ல இருந்து இந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன். ஏன்னா நீ பண்ண டம்மி போஸ்ட்மேன் வேலைக்கு இத்தனை ரெகுலேஷனா? தலையில என்ன பண்றது? இவனும் அதே சைஸ்ல கரெக்டா கிழிச்சு மறுபடியும் கொடுக்குறா. அகைன் ஒரு ஆப் பண்ணிட்டுறான். அது என்னன்னா, இந்த லெட்டரை எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அவங்க நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்காதுங்கிற ஒரு சைனிங் போட்டுருங்க. இந்த மாதிரி பல ரெகுலேஷனோட போட்டு கொடுத்ததும் அவ ஷாக் ஆகுறா. ஏன்டா கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்க, வேற வழி இல்ல, இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அவளும் உட்காந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்குறா. இப்போ என்னன்னா, கடை க்ளோஸ், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நின்றுட்டான். அவளுக்கு காண்டு உச்சி ஏறுது. அதுல ஒண்ணு சின்னதா எழுதிருக்கு, ஒருவேளை என்கிட்ட உங்களால கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்குள்ள போட்டுருங்கன்னு எழுதிருக்கு. இவளும் சாருக்கு தெரியாம போட்டலான்ட்டு உட்காந்த இடத்துல இருந்தே தூக்கி போடலான்னு பாக்குறா. எட்ட மாட்டேங்குது. எப்படியோ முழு முயற்சி கொடுத்து அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறா. சேர் ஸ்லிப் ஆகி அப்படியே வால்ட்டு. சாருக்கு என்னமா அங்க சத்தம் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாப்ல. இவ ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி கீழே விழுந்தாவ டக்குனு மேலே உட்காந்துட்டான். அப்படியே ஒரு மாங்கு போஸ்ல கரெக்டா உட்காந்துருக்கா. காலு கிடுக்கிடுன்னு வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கா. இந்த பயவுல அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்ட லெட்டரை பார்க்காமலே வீட்டுக்கு போயிட்டான். எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப இவ அவங்க கிட்ட இந்த லெட்டரை சேர்த்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்றானா, அவனோட லாக்கர் கிட்ட போயிட்டு இந்த லெட்டரை வச்சிடறான். இதை எட்டி பார்த்த இன்னொரு பொண்ணு இந்த புள்ள செகிக்குவனை லவ் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கினே சிரிச்சுக்கினே ஓடுது. அவள் தான் ஸ்கூல் முழுக்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்ற வதந்தியே அலைகடலன்னா பரவுது.